நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாத ராசி பலன் 2024 கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதாவது பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் அக்டோபர் மாதம் லாஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்தது. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்காங்க. சரிங்களா? அஷ்டம சனி போயிட்டு இருக்குது. நிறைய கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. எதாக இருந்தாலும் தடங்கள் தான். நீங்கள் இன்னொரு முயற்சி எடுத்து வச்சாலும் தடங்களாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 8ல் இருக்க சனி ஏதோ ஒன்று உங்களுக்கு முடக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு பிளாக்கேஜ், அந்த அப்டக்கல்ஸ் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்னொரு முயற்சி எடுத்து வச்சாலும் ஓரளவுக்கு தடங்களாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கும். தடங்களாக அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி வரும். ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க கேது மேலே குருவோட பார்வை விழுகுது. அப்போ அந்த 3ஆம் இடங்கள் நல்லா இருக்கிறனால தம்பி தங்கச்சியோட உதவி கிடைக்கும், அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்களாக இருந்தால் கூட அந்த தடங்கள் மீறி நல்லது நடக்கும். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் சமாளிப்பீங்க. கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காதுங்க. ஏன்னா 8ல் இருக்க சனி ஏதோ ஒரு பிரச்சனை, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை. அடுத்த வருஷம் 2025 மார்ச் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் போகுது. அது உண்மை. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதம் ஜூன் மாதம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க நல்லாயிருக்கும். இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 8ல் சனி இருக்காருங்க. யாரை நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், யாருக்கு உதவி செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசாட்சிப்படி நடந்துக்குவீங்க. கடகராசி நேயர்கள் பாருங்க, மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பீங்க, ஈவரக்கம், அன்பு, பாசம், அமைதியாக இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு 8ல் இருக்க சனினால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறங்கிற பேரில் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் உதவி செஞ்சு இந்த மாதிரிலாம் போய் லாக் ஆகிருக்கீங்க, மாட்டியிருக்கீங்க. கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு வேலையில் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஒர்க் லோட் உங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு, வேலை சுமை, வேலைப்பளு அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு சம்பள பாக்கியே இருக்குது. சரிங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலையை மாற்றிடாதீங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும். இருக்கிற வேலையை பரவாயில்லங்கிற மாதிரி தோணும். அதனால் இருக்கிற வேலையை விட்டு புதுசாக வேலையை எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், அஷ்டம சனி முடிகிற வரைக்கும். இந்த மாதம் 8ஆம் இடத்துல சனி இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். 8ல் சனி இருக்கிறனால வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய இந்த முதலீடு போடுறவங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போடுற, லட்சக்கணக்கில் கொண்டு போய் பணத்தை போய் முதலீடு போடுறேன், கடன் வாங்கி போடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க. அமைதியாக இருங்க. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்குங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குங்க சார், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, மந்தமாக இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லாமல் போயிட்டுருக்கு, சக்ஸஸே இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 11ல் குரு வந்துட்டார். 11ல் குரு ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இந்த மாதம் 10ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கே வந்துட்டாருங்க. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா போன மாதம் செவ்வாய் உங்களுக்கு ராகோட பிடியில் இருந்தார். மே மாதம்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, பணப்பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துட்டு இருக்க கடகராசினியர்களுக்கெல்லாம் மன உளைச்சல் போன மாதம்லாம் அதிகமாக இருந்திருக்கும். என்னடா பண்ணுறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், கையில் பணம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைங்கிற சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல ஒரு நிம்மதி இருக்க, ஓரளவுக்கு பெருசாக உங்களுக்கு மாற்றம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சொந்த தொழிலுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய், அவர் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும், சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 11ல் குரு இருக்கார். 9ல் ராகு இருக்கிறனால ஒரு சில பேர் தூர பிரயாணம் போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா ராகுங்கிறது உங்களுக்கு அந்நிய கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி ஒரு சில பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும். தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு இறங்கி மாட்டி சிக்கிக்காதீங்க. சரிங்களா? உதவி பண்ணுறாங்கிற பேரில் போய் நிறைய கடகராசிக்காரங்க ஏமாந்துருக்கீங்க, கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், குரு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சில பேத்துக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில பேத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிரும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்கு அந்த சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடம்
குரு நல்லா இருந்தார்னா ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும் இந்த மாதம். சரிங்களா? நல்ல ஒரு மாதம் தான், சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரன், உங்களுக்கு அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மாதம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள், ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு புதன் வர்றார், விரையாதிபதி விரையாஸ்தானத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வர்றார். சரிங்களா? இப்போ விரயங்கள் இருக்கும், கண்டிப்பாக சுப விரயங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஏன்னா கடகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பெருசாக சேஃப்டி பண்ண முடியல. பணம் வருது, அப்படியே வர்ற பணம் அப்படியே எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மாதம் சம்பாதிக்கிறீங்க, கடன் அடைக்கிறீங்க, கடன் கட்டிகிட்டு இருக்கீங்க, இஎம்ஐ பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, கிரெடிட் கார்டு லோன் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் பணம் வர்றது அப்படியே வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது, உங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். செலவு இருக்கும், கண்டிப்பாக விரயங்கள் இருக்கும், அது நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க கடகராசினியர்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், விடாமல் முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு போங்க. சரிங்களா? ரொம்ப பெருசாக ஆசைப்பட வேண்டாம். அஷ்டம சனி டைமில் வந்து இருக்கிற வேலைக்கு போகிறது நல்லது. சரிங்களா? அதேமாதிரி இப்போ கிடைக்கிற வேலைக்கு போகிறது நல்லது, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? என்ன வேலை உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த வேலைக்கு உங்களுக்கு போங்க, பெருசாக ஆசைப்படாமல் இருங்க. சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கும், வர்ற மாதிரி எல்லாம் கைக்கு வர்ற மாதிரி வரும், ஆனால் ஒன்றுமே நடக்காது. 2023 உங்களுக்கு பிரச்சனை தான். 2023 வேலையில் பிரச்சனை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, கடன் தொல்லை உங்களுக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிட்டீங்க, உதவி செஞ்சு போய் மாட்டிட்டீங்க, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, கூட இருக்கவங்களும் உங்களுக்கு குழிப்பறிச்சிருப்பாங்க, எல்லா நம்பிக்கை துரோகமும் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கடகராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனிங்கிறது ஆயுள்காரகன் சனி, தொழிலுக்கு உண்டான கிரகமே சனி தான், ஆயுளை கொடுக்குற கிரகம் சனி தான், கர்மகாரகன் சனி, சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அப்போ அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். குருவோடையோ இல்லை சுக்கரனோடையோ சேர்ந்துருந்தால் நல்லது. இல்லை தனிச்சிருந்த சனி வந்து பார்த்திங்கன்னா அவர் கெட்டு போயிருந்தால் கூட நல்லது தான். அவர் செவ்வாயோடையோ ராகுவோடையோ உங்களுக்கு வந்து பாவகிரகங்களோட சேர்க்கையில் சூரியனோட இதெல்லாம் சேராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்ந்துட்டாருன்னு அந்த இடம் இந்த பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ சனி எங்கே இருக்கார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார், உங்கள் ராசி அதிபதி வந்து சந்திரன் எப்படி இருக்கார். ராசி அதிபதி சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ராசிநாதன் யார்? சந்திரன். உடல்காரகன் மனோகாரகனே சந்திரன் தான். உங்கள் சந்திரன் அதிபதியே அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தான், கடகராசி அதிபதி சந்திரன் தான். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கீங்களா தேய்பிறையில் பிறந்திருக்கீங்களா, அது ரொம்ப முக்கியம். சந்திரன் கெடாமல் இருக்கணும். சந்திரன் கெட்டு போச்சுன்னா உங்கள் மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், நீங்கள் குழப்பவாதின்னு அர்த்தம். லக்னாதிபதி கெடக்கூடாது. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லதை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர், அதாவது அந்த உடம்புக்குள்ளே அந்த ஆன்மா, அந்த ஜீவன் என்னெல்லாம் அனுபவிக்குது, இதை வந்து நம்ம லக்னாதிபதி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன கொடுப்பினையில் இருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு ராசி பலன் அஷ்டம சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு லக்னாதிபதி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசாபுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் நடக்காது எல்லாமே நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.